ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம ஒரு பயனுள்ள தகவல் பத்தி தாங்க பார்க்க போறோம். அதாவது இந்த எஸ்ஐஆர் 2026னுடைய வரைவு வாக்காளர் பட்டியல்ல நம்மளுடைய பெயர் இருக்கா, இல்லையா அப்படின்னு ஈஸியா வந்து செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஒரு 10 செகண்ட் போதும். எஸ்எம்எஸ் மூலமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய வசதிய வந்து இப்ப அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. ஏன்னா, இப்ப வெப்சைட் வந்து ரொம்ப லோட் ஆகுது இல்லைங்களா? ஸோ, அதனால எஸ்எம்எஸ் மூலமா தெரிஞ்சுக்கலாம். வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்களது பெயர் உள்ளதா என்பதை அறிய 1950 என்ற எண்ணிற்கு எஸ்எம்எஸ் அனுப்பி தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 1950 அப்படிங்கிற நம்பருக்கு எப்படி எஸ்எம்எஸ் அனுப்பணும்னா, கேபிட்டல் லெட்டர்ல இசிஐ அப்படின்னு டைப் பண்ணி ஒரு ஸ்பேஸ் விட்டு உங்களுடைய எபிக் நம்பர். எபிக் நம்பருங்கிறது ஓட்டர் ஐடி கார்டுல நம்பர் குடுத்துருப்பாங்க இல்லையா? ஸோ அதான் வந்து எபிக் நம்பர். அந்த எபிக் நம்பர் டைப் பண்ணி நீங்க சென்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து ரிப்ளை குடுக்குது. இந்த ப்ராசஸ்க்கு வந்து நம்மளுடைய மொபைல் நம்பர் ஓட்டர் ஐடி கார்டு கூட லிங்க் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எந்த ஒரு மொபைல் நம்பர்லேருந்து வேணாலும் நீங்க செக் பண்ணிக்கலாம். அதே மாரி ஒரே மொபைல் நம்பர்ல இருந்து எத்தன பேரினுடைய ஓட்டர் ஐடி கார்டோட அந்த டீட்டெயில்ஸும் வந்து செக் பண்ணலாம். ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். சரி, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் செக் பண்ணி பார்த்தேன். ஜஸ்ட் என்னுடைய மொபைல்ல இருந்து இசிஐ ஸ்பேஸ் அப்படின்னு போட்டு என்னுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் குடுத்தேன். குடுத்து சென்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரிப்ளை மெசேஜ் வந்துச்சு. "தேங்க் யூ ஃபார் கான்டாக்டிங் இசிஐ. வி ஷால் பி சென்டிங் த ரிக்வெஸ்டட் இன்ஃபர்மேஷன் ஷார்ட்லி" அப்படின்னு வந்துச்சு. உடனே ஒரு ஒரு 5 செகண்ட்ஸ் கூட இருக்காது. உடனே ஒரு ரிப்ளை எனக்கு இந்த மாரி வந்துருச்சு. இந்த ரிப்ளைல எப்படி வருதுன்னா, நம்மளுடைய பெயரு, சீரியல் நம்பர் அப்படிங்கிறது அந்த வோட்டர்ஸ் லிஸ்ட்ல நம்மளுடைய பேரு எத்தனாவது சீரியல் நம்பர்ல இருக்கு அப்படிங்கிறது வந்துருச்சு. பார்ட் நம்பர்ங்கிறது நம்ம ஓட்டு போடுவோம் இல்லையா? அந்த வாக்குச்சாவடியினுடைய பார்ட் நம்பர் வருது. சீரியல் நம்பர். அப்புறமா ஏசி அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஏசின்னா அசெம்பிளி கான்ஸ்டிட்யூயன்சி, சட்டமன்ற தொகுதியினுடைய நம்பரு, சட்டமன்ற தொகுதியினுடைய பெயர். இந்த மாரி வருது. சப்போஸ் உங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியல்ல இல்ல அப்படின்னா, அதுக்கு எப்படி ரிப்ளை வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நான் இன்னொரு ஒரு ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் போட்டேன். அது போட்ட உடனே பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக் ரிப்ளை வந்துச்சு. ரிப்ளை வந்த உடனே அடுத்த ஒரு எஸ்எம்எஸ்ல சார் ஆர் மேம் யூ ஆர் கைண்ட்லி ரிக்வெஸ்டட் டூ கான்டாக்ட் யுவர் பிஎல்ஓ ஆர் விசிட் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் லிங்க் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாரி உங்களுக்கு ரிப்ளை வந்துச்சு அப்படின்னா, உங்களுடைய பெயர் அந்த பட்டியல்ல இல்ல அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, ஃபார்ம் 6 அல்லது அவங்க எந்த மாரியான ரீசன் குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்குண்டான டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போயிட்டு நீங்க பர்ட்டிகுலர் கன்சர்ன் அந்த வாக்குச்சாவடியினுடைய பிஎல்ஓ ஆஃபீசர வந்து கான்டாக்ட் பண்ணணும். அல்லது பிஎல்ஏ ஏஜென்ட் வந்து கான்டாக்ட் பண்ணணும். ஸோ உங்களுடைய ரீசன் வந்து என்ன ரீசன்க்காக ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏற்கனவே நம்ம சேனல்ல 2 வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துட்டு, நீங்க வந்து என்ன ரீசன் தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்குண்டான சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸோட பிஎல்ஓ ஆஃபீசர கான்டாக்ட் பண்ணுங்க. அல்லது ஆன்லைன் மூலமா கூட நீங்க கிளைம் அல்லது அப்ஜெக்ஷன் அப்பீல் வந்து பண்ணலாங்க. ஸோ இந்த ஒரு மெத்தட் மூலமா ஈஸியா நீங்க வந்து உங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியல்ல இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா, நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.